மார்னிங்கே வந்து ஆதிரை, வியானா அண்ட் பார்வதி. ஃபஸ்ட்டு வியானா பார்வதி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆதிரை ஜாயின் பண்ணிப்பாங்க. 3 பேர் உட்காந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அமித் வந்து சரியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப பயாஸ்டாக இருந்தார், அவரோட டீம் தான் வின் பண்ணணுங்கிற மாதிரியே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பார்வதியும் ஆமாம் அவர் ரொம்ப இதாக தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி திவ்யாவை பேசவே விடலை, திவ்யா பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கவே விடலை. சரி திவ்யா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அடித்து பேசிட்டா, பாயிண்ட்டாக எடுத்து வச்சா, சுபியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு, சுபிக்கு வாயே திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு அந்த எஃப்ஜே கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்வதி கேட்டாங்க, நீ எதுக்கடி சுபியை ஜட்ஜாக சூஸ் பண்ண அப்படின்னோடனே, அவள் என்கிட்ட கேட்டிருந்தாடி என்னை ஜட்ஜாக சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரே சொன்னாங்க. உடனே உன்னை பார்த்தா ஒரு நேரம் உன் மனசு இலகி பாவமாக இருக்கிற, ஒரு நேரம் பார்த்தா அப்படி இருக்கிற, எப்படின்னே உன்னை சொல்ல முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஆதிரையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பவும் வியானா வந்து, நான் வினோத் அண்ணாவை தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா நல்லா ஃபன்னாக கொண்டு போவார், சூப்பராக அந்த டிஸ்கஷன் எடுத்துகிட்டு போவார், நான் வினோத் அண்ணா தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் நல்ல லாயராக இருப்பாங்க அப்படின்னு பேசும்போது, திவ்யா நல்ல லாயராக இருப்பாங்க, கனி எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் வியானாவும் பேசுகிறாங்க. ஒருவேளை பயாஸ்டாக இருப்பாங்களோ கனி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. திவ்யா நல்ல லாயராக இருப்பாங்க, அப்புறம் வேறு 2-3 பேர், விக்ரம் நல்ல லாயராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிட்டு ஜட்ஜாக யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னெல்லாம் விளையாட்டில் கூட ஜட்ஜாக போட மாட்டாங்க, ஆனால் நான் ஜட்ஜாக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசிவிட்டு அமித் பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் வந்து பார்வதி சொல்கிறாங்க. அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அது சொன்னதுக்கு வியானா சொல்கிறாங்க, சரி அது மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், அவருக்கு அந்தளவுக்கு இதெல்லாம் கிடையாது, அதாவது அந்தளவுக்கு கிரிமினல் மைண்டு கிடையாது, அவர் வந்து ஜஸ்ட்டு நம்ம யார் அவரை ஜட்ஜாக சூஸ் பண்ணுறாங்களோ அந்த சைடு வின் பண்ணணும்னு நினைப்பாரே தவிர மற்றபடி கிரிமினல் மைண்ட் அவருக்கு கிடையாதுங்கிற மாதிரி வியானா வந்து அந்த இடத்துல அமித்தை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆதிரையும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஆமாம் அமித் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. உடனே பார்வதி அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து திவ்யா பற்றி பேசும்போது திவ்யாவை காமிச்சிருக்காங்க. திவ்யா அந்த பக்கம் கரெக்டாக வராங்க. அப்போ வந்து இந்த ஜிம்லலாம் வைப்பாங்களா பசங்க, இப்படி 2 கை இப்படி வச்சு காட்டுவாங்களா, அந்த மாதிரி வச்சு காட்டிட்டு திவ்யா சொல்லுவாங்க, ஹே என்ன லாயராக யாராவது சூஸ் பண்ணுங்கடி, உங்களுக்காக நான் நல்லா வாதாடுவேன் அப்படின்னோடனே, உன்னை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உன்னை சேர்த்துக்கலான்னு தான் நாங்களே பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி நமக்கு பிரமோல காமிச்ச கேஸில் திவ்யாவை லாயராக சூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி 2 ஜட்ஜ் சான்ஸ் கிடைச்சாச்சு. ஸோ புது பர்சன்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சா தான் எல்லாருமே அவங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ண முடியும். பட் நேற்றுக்கே திவ்யா வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க, என்னை யாராச்சும் லாயராக சூஸ் பண்ணுங்கள், எனக்கு லாயராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி கமர்தினா வந்து பார்வதி வந்து லாயராக சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.